எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கு இந்த ஆங்கில அறிவுங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 100 வார்த்தைகள். இந்த 100 வார்த்தைகள் பெயர் சொல். ஸோ நவுன்னு சொல்கிற பெயர் சொல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 100 வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பழைய காணொலிகளில் சொன்ன மாதிரி 400 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் தைரியமாக ஆங்கிலம் பேசலாம். அந்த 400ல் ஒரு குறிப்பிட்ட குழுவான பெயர் சொல் 100 வார்த்தைகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆங்கில வாக்கியம், தமிழ் வாக்கியம், ஆங்கில வார்த்தையோட அர்த்தம், தமிழ் வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயமாக என்ட்ரு பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் ஃபார் யூ டு கைட் யூ. ஐ வில் பி அவைலபிள் தேர் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். அதனால் நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் பிளேஸ். PLACE. பிளேஸ் அப்படின்னா இடம். இட்ஸ் எ வெரி குவைட் பிளேஸ். இட் ஈஸ் எ வெரி குவைட் பிளேஸ். இது ஒரு அமைதியான இடம். ஸோ பிளேஸ் அப்படின்னாக்கா இடம்னு அர்த்தம். தமிழில் பிளேஸ்னா இடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் கேஸ். CASE. கேஸ் அப்படின்னா வழக்கு. இட்ஸ் எ வெரி சிம்பிள் கேஸ். இது ஒரு மிக எளிமையான வழக்கு. இந்த இடத்துல கேஸ், CASE, கேஸ்னா வழக்கு அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் வீக். WEEK. வீக்னா வாரம். 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். எ வீக் ஹேஸ் காட் 7 days. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. வீக், WEEK. வீக்னா வாரம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் கம்பெனி. COMPANY. கம்பெனி அப்படின்னா நிறுவனம். இன்ஃபோசிஸ் இஸ் எ சாஃப்ட்வேர் கம்பெனி. இன்ஃபோசிஸ் என்பது ஒரு மென்பொருள் நிறுவனம். இங்கே கம்பெனி COMPANY கம்பெனின்னா நிறுவனம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்னாக்கா அமைப்பு. வி ஹாவ் டு ஃபாலோ ஒன் சிஸ்டம். நம்ம ஒரு அமைப்பை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பின்தொடரணும். வி ஹாவ் டு ஃபாலோ ஒன் சிஸ்டம். நாம் ஒரு அமைப்பை மட்டும்தான் பின்தொடர வேண்டும். வி ஹாவ் டு ஃபாலோ ஒன் சிஸ்டம். சிஸ்டம்னா அமைப்பு அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ப்ரோக்ராம். PROGRAM. ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா நிகழ்ச்சி. குக் வித் கோமாளி இஸ் அ ஹியூமரஸ் குக்கிங் ப்ரோக்ராம். விஜய் டிவியில் வர்ற குக் வித் கோமாளிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு நகைச்சுவையான சமைக்கும் நிகழ்ச்சி. குக் வித் கோமாளி இஸ் அ ஹியூமரஸ் குக்கிங் ப்ரோக்ராம் இன் விஜய் டிவி. ப்ரோக்ராம் PROGRAM. ப்ரோக்ராம்னா நிகழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம்னு நம்ம சொல்கிறப்ப PROGRAM ப்ரோக்ராம் நிகழ்ச்சின்னு சொல்கிறப்ப டிவி ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது. இது ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கலாம், லைவ் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இப்போ காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராமாக இருக்கலாம். எந்த ஒரு நிகழ்வும் ப்ரோக்ராம்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுற ஒரு விஷயம். நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கலாம், லைவ் ப்ரோக்ராமாக இருக்கலாம், ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக இருக்கலாம். அதே சமயத்தில் வெளியில் காலேஜில் ஸ்கூலில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக கூட அந்த ப்ரோக்ராம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்குது, சில டவுட் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குன்னா கட்டாயமாக காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு கொஷின். கொஷின்னா வினா இல்லைன்னா கேள்வி. யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஷின் ஆன் இங்கிலீஷ் லேர்னிங். என்னக்கிட்ட நீங்கள் ஆங்கிலம் கற்றல் பற்றி என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஷின் ஆன் இங்கிலீஷ் லேர்னிங். கொஷின் அப்படின்னாக்கா கேள்வி இல்லைன்னா வினா அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ஒர்க். WORK. ஒர்க்னா வேலை. ஐ லவ் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை நேசிக்கிறேன். ஐ லவ் மை ஒர்க். என்னோட வேலை என்னென்னா டு ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இங்கிலீஷ். ஸோ மாணவர்களை ஆங்கிலத்துக்கு பயிற்சி பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஸோ ஐ லவ் மை ஒர்க் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். என்னுடைய ஆங்கில கற்றல் அப்படிங்கிற வேலையை நான் நேசிக்கிறேன். ஒர்க் அப்படிங்கிறது வேலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை கவர்மெண்ட். கவர்மெண்ட் GOVERNMENT. கவர்மெண்ட் அப்படின்னா அரசு. யூ ஷுட் ஃபாலோ கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ். ஒன் ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஒருவன் ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படின்னாக்கா அரசின்
விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். One should follow the rules of the government. அரசின் விதிமுறைகளை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும். Government, 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 அரசு. அடுத்து நம்ம பார்க்க போற நவுன் வந்து நம்பர், NUMBER, நம்பர்னா எண். What is your phone number? உங்களுடைய தொலைபேசி எண் என்ன? What is your phone number? உங்களுடைய தொலைபேசி எண் என்ன? ஸோ நம்பர், NUMBER, நம்பர்னா எண் அர்த்தம் தமிழில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நைட், NIGHT. நைட்னா இரவு. ஸ்டார்ஸ் ஆர் விசிபிள் இன் த நைட். நட்சத்திரங்கள் இரவில் காணப்படுகின்றன. ஸ்டார்ஸ் ஆர் விசிபிள் இன் த நைட். ஸோ இந்த இடத்துல நைட், NIGHT, நைட் அப்படின்னா தமிழில் இரவுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பாயிண்ட், POINT. பாயிண்ட்னா கருத்துன்னு ஒரு அர்த்தம், புள்ளின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஸோ ஹீ ஹேஸ் அ வேலிட் பாயிண்ட்னா அவன் செல்லுபடி ஆகிற மாதிரி ஒரு நல்ல கருத்து அவன் வச்சுருக்கான். ஹீ ஹேஸ் அ பாயிண்ட், அவன் ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கான். இந்த இடத்துல பாயிண்ட்டுங்கிறது கருத்து அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான நவுன் வந்து ஹோம், HOME. ஹோம்னா வீடு. ஐ வாண்ட் டு கோ ஹோம், நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ ஹோம், நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். HOME ஹோம்னா வீடு அப்படின்னு தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து வாட்டர், WATER. வாட்டர்னா தண்ணி. we have to drink water frequently. ஒரு நாளில் அடிக்கடி நம்ம வந்து தண்ணி குடிக்கணும், நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணுன்னா we have to drink water frequently. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தண்ணி அடிக்கடி குடிக்க வேண்டும். ட்ரிங்க் அப்படின்னா தமிழில் தண்ணி குடிக்கிறது, வாட்டர்னா தண்ணி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரூம், ROOM. ரூம்னா அறை. ரூம்ஸ், ROOMS. ரூம்ஸ்னா அது ப்ளூரல், பன்மை, அறைகள். ஐ ஹாவ் 3 rooms in my home. என்னுடைய வீட்டில் 3 அறைகள் உள்ளன. இந்த இடத்துல ரூம்ஸ்னா அறைகள். ஐ ஹாவ் மை ஓன் ரூம் இன் மை ஹோம். என்னுடைய வீட்டில் எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. ஒன்று அப்படின்னா ரூம், பலது ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரூம்ஸ், அறைகள். ரூம்ஸ் அப்படின்னா அறைகள் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து மதர், MOTH. மதர் அப்படின்னா அம்மா, தாயின்னு அர்த்தம். ஐ லவ் மை மதர் அப்படின்னா என்னுடைய தாயை, என்னுடைய அம்மாவை நான் நேசிக்கிறேன். மதர், MOTHER. மதர் அப்படின்னா தாய் இல்லைன்னா அம்மா அப்படின்னு தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஏரியா, AREA. ஏரியானா பகுதி. ஸோ ஐ லிவ் இன் அ ரூரல் ஏரியா. நான் ஒரு கிராம பகுதியில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் அ ரூரல் ஏரியா. நான் ஒரு கிராம பகுதியில் வசிக்கிறேன். இந்த இடத்துல ஏரியா, AREAங்கிற ஏரியான்னா பகுதி அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து மணி, MONEY. மணினா பணம், ரொம்ப முக்கியமான விஷயம்தான் மணி. பேங்க் ஹேஸ் மணி, வங்கியில் பணம் இருக்கிறது. பேங்க் ஹேஸ் மணி, மணினா பணம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஸ்டோரி, STORY. STORY ஸ்டோரின்னா கதை. பொன்னியின் செல்வன் இஸ் எ வெரி குட் ஸ்டோரி. பொன்னியின் செல்வன் என்பது ஒரு மிக அழகிய, மிகச்சிறந்த கதை. பொன்னியின் செல்வன் இஸ் எ வெரி குட் ஸ்டோரி. ஸ்டோரினா தமிழில் கதைன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஃபேக்ட், FACT. ஃபேக்ட்னா உண்மை. இட் இஸ் எ ஃபேக்ட், இது வந்து ஒரு உண்மை. இது ஒரு உண்மைங்கிறது இட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ FACT ஃபேக்ட்டுங்கிறது தமிழில் உண்மை. கட்டாயமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபார் தோஸ் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் விரைவிலேயே சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் watching.